திமுக காரங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் ஒரு அதிமுகவுல இருந்து ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போய் 30 நாள்ல மருமகன் சபரீசன் ஒருத்தன் 60 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு இவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுனோன்னு கொடுத்துட்டாரு. லஞ்சம் கொடுத்து மாவட்ட செயலாளர் வாங்க முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மோசமான கட்சி இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திமுக தான். அந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சு. அப்ப ஸ்டாலினுக்கு தேவை பணம், அவன் மருமகனுக்கு தேவை இன்னொரு கொள்ளக்காரன். இந்த கரூர் மாவட்டத்திலே ரொம்ப திறமையான கொள்ளக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த செந்தில் பாலாஜி கிட்ட கொள்ளையடிச்ச பணத்துல பணம் வாங்கிட்டு இன்னைக்கு பதவி கொடுக்குறான், சீட்டு கொடுக்குறான். நான் நம்ம ஊர்லயும் ஒரு சிலர் இருப்பாங்க திமுக காரங்க, அவங்களே கேட்கிறேன், ஏன் இந்த கரூர் மாவட்டத்துல திமுகவுல மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒருத்தம் கூட இல்லையா? தேர்தலில் போட்டியிட ஒருத்தம் கூட இல்லையா? செந்தில் பாலாஜியை போய் கூட்டிட்டு வந்துதான் போடணுமா? அப்ப நீங்க எல்லாம் சோட போயிட்டீங்களா? அப்ப நீங்க எல்லாம் செல்லா காசா? ஏன் அவரை விட செந்தில் பாலாஜி விசுவாசியா? எந்த அடிப்படையில பொறுப்பு கொடுத்திருக்காங்க? திமுக காரன் ஓட்டே போடக்கூடாது செந்தில் பாலாஜிக்கு. உண்மையாலே நல்ல ரத்தம் திமுக காரனுக்கு ஓடுனா செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு போடக்கூடாது. என்ன காரணம்? இதை கேட்கணும். அப்ப மருமகன் காசு வாங்குவான், பேரன் காசு வாங்குவான், பொண்டாட்டி எல்லாம் காசு வாங்கிக்கிட்டு ஒருத்தனை காட்டுவாங்க, நீங்க பதவி போட்டு கொடுப்பீங்க. அப்ப கரூர் மாவட்டத்துல இவ்வளவு நாளா உழைச்ச திமுக காரனுக்கு என்ன இருக்கு? நீங்க கேட்க வேண்டாமா? இத திமுக காரன் யோசிச்சு பார்க்கணும். என்ன பேசுறாரு? அவரு எங்கேயுமே பேசல, நிலந்தாரத இங்க பேசுறாரு. அப்ப செந்தில் பாலாஜி பேசின பொய்ய வழிமொழிகிற இடத்துல ஸ்டாலின் இருக்காரு. செந்தில் பாலாஜி ஒரு பொய் பேசுவான், அவன் எல்லாம் பொய் பேசுவான். நாளைக்கே உங்க ஊருக்கு வர்ற போது எங்களுக்கு ஆளுக்கு ஒரு விமானம் வேணுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எல்லாத்துக்கும் ஒரு மனு கொடுப்பாமா, ஒரு மனு வாங்கிடுவான் விமானம் கொடுக்கறதுக்கு. இங்கிட்டு பொம்பளைங்களே எங்களுக்கு ஒரு கப்பல் வேணுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மனு கொடுத்துருவான். ஏன்னு கேட்டீங்கன்னா